சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 74வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 74வது பாடல். கருணா நிதியே, கடவுளே, அன்பர் பொருளான பேரின்ப பொற்பே, ஒரு நாளும் நீங்காது எனது அறிவில் நின்ற சுகானந்தமே, ஆங்காண் நீ சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல். பெருமான் எப்படி நிற்கின்றார், நம்மளுக்கெல்லாம் கூட எப்படி நிற்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லும் பாடல். அதாவது பெருமானுக்கு மிகப்பெரிய செல்வமாக இருக்கக்கூடியது எதுனா கருணை என்று சொல்லப்படுகின்ற அவருடைய திருவருள். யோசித்து பார்த்திங்கன்னா எவ்வளவு உண்மைங்கிறது நம்ம வாழ்க்கையிலேருந்தே தெரியும். இன்றைக்கி நாம் திருநீர் பூசிட்டு 5 எழுத்து சொல்லிட்டு கண்டமணி கட்டிட்டு பதிகங்கள் படிச்சுட்டு சித்தாந்தம் கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது நாம் சம்பாதித்ததா, நம்மளுக்கு அதற்கான யோகியதை இருக்கா அப்படின்னு நாம் யோசித்து பார்த்தோம்னா 1% கூட அதற்கான எந்த தகுதிப்பாடும் நமக்கு கிடையாது. ஆனால் ஏன் நம்மளுக்கு அது கிடைக்க பெற்றது அப்படின்னா பெருமானோடைய கருணை காரணமாக. ஏன்னா பெருமான் நினச்சார் இந்த உயிருக்கு எப்படியாச்சும் கொஞ்சமாவது அறிவை கொடுக்கணும், இல்லை அப்படின்னா இது பாட்டுக்கு திருப்பியும் பிறந்து செத்து இதுலேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற கருணை காரணமாக அருளாளர்களை அனுப்பி சித்தாந்தத்தை சொல்லி கொடுத்து நமக்கு திருமுறைகளை சொல்லி கொடுத்து இன்றைக்கி ஓரளவுக்கு திருமுறைங்கிற பேரையாவது நாம் சொல்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு யார் காரணம்? பெருமானோடைய கருணை காரணம். அந்த கருணையின் காரணமாக கடவுளாக நிற்கின்றார். சொரூப இலக்கணத்தில் கடவுள்னு பேர். காரணம் என்னென்னா கடந்து நிற்பவர், எல்லாத்தையும் கடந்து நிற்பவர். ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளாலேயும் இருப்பார். எங்கே இருக்கிறாரு அப்படின்னா உலகம் முழுக்க அண்டம் முற நிமிர்ந்தாடும் எங்கள் அப்பன் திரு ஆலங்காடே அப்படின்னு சொல்லி நமக்கு காரைக்கால் அம்மையார் பாடுவாங்க. அண்டம் முழுதும் இருக்கக்கூடியவன். அதே நேரம் எங்கே இருக்கிறான்? என் நெஞ்சத்துள்ளான் அப்படின்னு காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க. அற்புத திருவந்தாதியில் அவன் எங்கே இருக்கிறான்ப்பான்னா என் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிறான்ப்பா. தேடி கண்டு கொண்டேன் மாலோடு நான்முகனும் காணாது இருக்கக்கூடிய சிவபெருமானை ஏன் நெஞ்சத்தில் நான் பார்த்தேன் அப்பர் பெருமான் சொல்லுவார். அதே மாதிரி கடந்து நிற்கக்கூடியவர் உள்ளிலும் இருக்கின்றார். யாருக்கு கடந்து நிற்கிறார், யாருக்கு உள்ளே இருக்கிறாருன்னு பாருங்கள். அன்பர் பொருளான பேரின்ப பொற்பே. அன்பர்கள் என்று சொல்லப்படுகின்ற சிவனடியார்களுக்கு பேரின்பம் என்று சொல்லப்படுகின்ற பொருளாக நிற்கக்கூடியவர். நம்ம அடியார்கள் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு இன்பம்னா எதனால் வருது அப்படின்னு பார்த்தா வெளியில் கிடைக்கிற எந்த இன்பமும் இன்பம் கிடையாது, எந்த சுகமும் சுகம் கிடையாது, எந்த துக்கமும் துக்கம் கிடையாது. அப்போ உண்மையான பேரின்பம் எது? பெருமானோடைய திருவடி. அதுதான் அன்பர் பொருளான பேரின்ப பொற்பே. இவர் எங்கேப்பா இருக்கிறாரு அப்படின்னா ஒரு நாளும் நீங்காது எனது அறிவில், என் அறிவில் நிற்கிறார் பெருமான். இது அப்படியே காரைக்கால் அம்மையாருடைய சொல்லாடலும் அப்பர் பெருமானுடைய சொல்லாடலுமாகவே நமக்கு வந்திருக்குது. எங்கே இருக்கிறார் பெருமான்னா என் அறிவில் தான்ப்பா இருக்கிறாரு, அதுவும் நீங்காமல் இருக்கின்றார். சிவஞான போதத்தில் நம்மளுக்கு ஒரு தனி பாடலே ஒன்று நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நம்மளுடைய மனம் என்பது பெருமானின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது அப்படிங்கிறது. அப்போ பெருமானோடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் நம்ம மனம். ஆனால் நடுவில் நம்ம வினை பூந்து விளையாடுறதுனால தான் கண்ட எண்ணமும் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அது பாருங்கள், ஒரு நாளும் நீங்காது எனது அறிவில் நின்ற சுகானந்தமே. சுகம் ஆனந்தம் இரண்டுமாக இருக்கக்கூடியவர். ஏன் அப்படின்னா ஒன்று நாம் இன்றைக்கி அனுபவிக்கிற சுகம் உடலுக்கானது, ஆனந்தம் என்பது மனதிற்கானது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பெருமானை பொறுத்த வரைக்கும் சுகானந்தம் என்று சொல்லப்படுவது நாம் மனம் மொழி மெய்யால் பெருமானை வணங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது. அவர் யார் அப்படின்னா அவர் மட்டும்தான்ப்பா சொக்கநாதர்.
வேறு யாரும் கிடையாது. சொக்கநாதர் மட்டும்தான் நமக்கு கருணையே வடிவமானவர். அதையே ஒரு பெரிய பெரும் செல்வமாக கொண்டவர். அவர் தான் நமக்கு மனசுக்குள்ளேயே இருக்கிறாரு. அருளாளர்களுக்கு, அன்பர்களுக்கு அவர்தான் பொருளாக நிற்கக்கூடியவர் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லும் 74வது பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முத கடலையே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.